அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பால குபேரசாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை சமர்ப்பிக்கப் போகிறேன். பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு, கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு வாங்க. உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. பக்தர்களே, பஞ்சமியில் வாராகியை வழிபாடு செய்தால் என்ன சிறப்பு என்பதை பார்க்க போகிறோம். வாராகி பக்தர்களுக்கு கண்டிப்பாக உண்மையான நம்பிக்கையோடு செய்யுங்கள், கண்டிப்பாக நடக்கும். சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுகிறாள் வாராகி தேவி. மகா சக்தியாக திகழும் பராசக்தி தன்னில் இருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள் என்றும் அவர்களை கொண்டு அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தாள் என்றும் விவரிக்கிறது புராணம். சப்த மாதர்களில் கௌமாரி, மகேஸ்வரி என தெய்வங்களுக்கு தனித்தனியே ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. பின்னந்நாளில் அடுத்த கட்டிடங்களில் வராகிக்கு கோயில்கள் எழுப்பப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வாராகியை தரிசிக்கலாம். இவள் ஆதி பரமேஸ்வரி அல்லது ஆதி பராசக்தியின் சக்தி ஸ்வரூபம். மகிஷனை அழித்த மகிஷாசுர மர்தினியின் குதிரை படைத்தலைவி எனும் கூட சிலர் இவளை சொல்வது உண்டு. கோபத்தின் உச்சம் தொடுபவள். ஆனால் அன்பிலே ஆதரவிலே அன்னைக்கு நிகரானவள். இவள் லலிதையின் படைத்தலைவியாக, சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடுபவள். இந்த தெய்வத்துக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்போர்க்கு கேட்ட வரங்களை மிக விரைவில் தரக்கூடியவள். அப்படியான அந்த காயத்ரி மந்திரம் என்னவென்று பார்ப்போம் வாருங்கள். வாராகி காயத்ரி மந்திரம். ஓம் ஷாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஷாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இம்மந்திரத்தை சொல்லி வர கிடைக்கும் சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம். வாராகியை முறையே வழிபடும் பக்தர்களிடம் தோல்வி கூட தோற்றேவிடும். குறிப்பாக பஞ்சமி திதி, அமாவாசை திதி மற்றும் சொந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு குரு 6ஆம் இடத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று பிறந்தவர்கள் மேற்கண்ட வாராகி காயத்ரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் முறைப்படி ஜபித்து வந்தால் மந்திர சித்துக்கள் கூட வசப்பட இடம் உண்டு. குறிப்பாக இந்த தேவியை பஞ்சமியில் வழிபடுவது மேலும் பல சிறப்புகளை வழிபடுபவர்களுக்கு தரும். ஏன் பஞ்சமி திதியில் வாராகி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சிறப்பான திதிகளில் ஒன்றுதான் பஞ்சமி. பஞ்சம் என்றால் சமஸ்கிருதத்தில் 5 என்று பொருள்படும். 5 என்றாலே விசேஷம்தானே. 1 பஞ்சாங்கம், திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். 2 பஞ்சபுராணம், தேவாரம், திருவாசகம், திருவிசம்பா, திருப்பல்லாண்டு, திருத்தொண்டர் புராணம். 3 பஞ்சபூத ஸ்தலங்கள், காஞ்சிபுரம், திருச்சி, திருவானைக்காவல், திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, சிதம்பரம். 4 பஞ்ச ஆரண்யம், உசத்காலம், காலசாந்தி, உச்சிகாலம், ஷாயரட்சை, அர்த்தஜாமம். 5 பஞ்சலோகங்கள், செம்பு, வெள்ளி, தங்கம், துத்தம், ஈயம். 6 பஞ்ச சபைகள், ரத்ன சபை, கனக சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, சித்திர சபை. 7 இறைவனின் 5 தொழில்கள்
ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். 8 பஞ்ச பாண்டவர்கள் தர்மன், அர்ஜுனன், பீமன், சகாதேவன், நகுலன். 9 பஞ்சாமிர்தம், பால், தயிர், சர்க்கரை, நெய், தேன். பஞ்சமுகங்கள் சிவன், தத்புருஷன், அகோரம், சத்யோதாதம், வாமதேவம், ஈசானனம். மேற்கண்டவற்றின் மூலமாக நமக்கும் கூட புரிந்து இருக்கும் ஐந்தாரம் எண் எவ்வளவு சிறப்புக்கு உரியது என்று காரணம். இதன் அடிப்படையில்தான் பஞ்சமி திதியும் வருகிறது. அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி கழிந்து வரும் 5வது நாளே பஞ்சமி எனப்படும். அதுபோல் சப்த கன்னிகள் எனும் எழுவூரில் 5ஆமானவள் வாராகி அம்பிகையிடமிருந்து தோன்றிய நித்திய கன்னிகள்தான் சப்த கன்னியர். அவர்கள் முறை பிராம்ஹி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆவார்கள். அதனால்தான் பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபட்டு வர வெற்றி வீட்டின் வாசலை அழைக்காமலே வந்தடையும் என்பர். வாராகியை எப்படி முறைப்படி வழிபடுவது? நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, வாசனை மலர்கள் சாற்றி, வாசனை தூபங்கள் ஏற்றி, ஐம்புலன்களையும் ஆன்மீகத்தில் ஒடுங்க மேற்கண்ட வாராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை பஞ்சமி திதி பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து ஜபித்து வர வேண்டும். பசும்பால் அல்லது இனிப்புகளை நேவேத்தியம் படைக்கலாம். கண்டிப்பாக புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு அந்த அம்பாளுக்கு ஆகாது. வழக்குகள் சாதகம் ஆகி எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும். உடன் வெற்றி உங்கள் வாகை சூடும். 2 கல்வி, தொழில் அல்லது உத்தியோகம் மேம்படும். 3 கண்திஷ்டி செய்வினை கோளாறுகள் அகலும். 4 புத்தி நல்ல விதத்தில் வேலை செய்யும். இதனால் ஞானம் தித்திக்கும். 5 பயம் தெளிந்து மனதில் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுதான் வாராகி அம்மனை நாம் முறைப்படி எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் பாலகுபேரசாயை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.